யாரு? தனதடி வழிபடும் அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று பதிவு பாடலாங்களா? இதற்கு வியாழ குறிஞ்சி பண் வியாழ குறிஞ்சி பழமை மாறாத பண்ணில் பாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ. சரிங்களா? வியாழ குறிஞ்சி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். பிடியதன் உரு உமை பிடியதன் உரு உமை கொளமிகு கரியது கொளமிகு கரியது பிடி அதன் உரு உமை கொள்ள மிகு கரியது. கொலை மிகுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கொலை கொலை என்றால் கொழுவுதல் பிடித்தல் என்று பொருள். பிடி அதன் உரு உமை கொள்ள மிகு கரியது. அதே போல் அந்த உரு உமை குறில் தான் சொல்லணும், நெடில் சொல்லக்கூடாது. நீங்கள் நீட்டிங்கன்னா நெடில் ஆகிடும். பிடியதன் உரு உமை ஊமை ஆகிடும். ஊமை ஆகிடும். அதனால் உரு உமை சொல்லுங்க. உரு உமை கொள்ள மிகு கரியது. பிடியதன் உரு உமை கொள்ள மிகு கரியது. வடி கொடுத்தனதடி வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் வழிபடும் அவர் இடர் வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் பிடியதன் உரு உமை கொள்ள மிகு கரியது. வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் அருமை. அடுத்த வரி. கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை அருளினன் மிகு கொடை கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலம் உரை இறையே வடிவினர் பயில் வலி வலம் உரை இறையே. முதல்ல தான் சொன்னது அப்படியே சொல்லணும்னு சொல்லி. வடிவினர் பயில் வலி வலம் வடிவினர் பயில் வலிவலம்
பயில் கொஞ்சம் இடைவெளி விடணும். வடிவினர் பயில் கொஞ்சம் இடைவெளி விட்டு வழிவளம்னு சேர்த்து சொல்லணும். வழிவளம் என்பது ஒரு தலத்தினுடைய பெயர். வடிவினர் பயில் வழிவளம் உரையிறையே. வடிவினர் பயில் வழிவளம் உரையிறையே. கடிகணபதி வர அருளினல் மிகு கோட்டை வடிவினர் பயில் வழிவளம் உரையிறையே. பாலே முழுமையா பாடுங்க. பிடியதன் அருமை. இதில் யாருக்கு தமிழ் நல்லா படிக்க வராது? தமிழ் நல்லா படிக்க வராதுன்னு கேட்டேன். உங்களுக்காக டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி சொல்ல முடியாது, படித்து தான் ஆகணும். சரி, இந்த பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஊத்தங்கரையிலேருந்து யார் இது? அருமை. எல்லாருக்கும் புரிஞ்சுதா அது அவர் சொன்னது? எழுந்து சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எல்லா எழுத்தும் குறியில் தான் இருக்கும். அதனால தான் உரு உமைன்னு சொல்ல சொன்னேன். இல்லைன்னா உரு ஊமை ஆகிடும். ஒரு எழுத்து கடைசி எழுத்து மட்டும்தான் இறையே அப்படின்னு சொன்னால் அது யாருக்காக பாடப்பட்டது? இது யார் பாடினது? இந்த பாடலை ஞானசம்பந்தருடைய பாடல். யாருக்காக அருளினார்? சரியா சொல்லுங்க. யாருக்காக ஞானசம்பந்தர் பதிகம் பாடுறாரு? அடியாருக்காக பாடினாருங்க. ஞானசம்பந்தர் தனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் பாடி அவங்களும் வழிவள பெருமானை அருள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாடின பாடல் இது. அதனால தான் இறை அப்படின்னு முடிக்கல. இறைன்னு முடிச்சிருந்தாருன்னா அவருக்காக பாடின பாட்டு. இறையே அந்த ஏகாரம் போட்டால் எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான இயலுக்குரிய இலக்கணம் இது. இயல் எது? திருமுறை மட்டும்தான் இயல், மற்ற எதுவுமே இயல் கிடையாது. நீங்கள் எத்தனையோ நூல் படிச்சுக்கோங்க, எந்த நூல்லையும் ஏ ஓ ரெண்டு வரணும். ஒன்று ஏகாரம், இன்னொன்று ஓகாரம். இந்த ரெண்டு வந்தால் தான் அது பாடினவருக்கு பின்னால் வருபவர்களுக்கும் அது துணை செய்யும். அதனால தான் அதுக்கு இயல்னு பேர் வச்சாங்க. இசை, இயல், நாடகம். இசை என்று சொன்னால் இதுக்கு என்ன இசை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த பிடியதன் உருமை பாடலுக்கு என்ன இசை இலக்கணம்? எனக்கே தெரியாது. இயல் என்பது நூல், சரிங்களா? பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வெளிவளமுறை இறையே. இது இயல். இதை இசையாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பண்ணோட பாடணும். அந்த பண்ணுக்கு இலக்கணம் என்ன? யார் சொன்னது? சொல்லுங்க. இசை அதான் இசைனா என்ன? சங்கீதத்தில் போனால் தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சங்கீதத்தில் போய் சௌராஷ்டிர ராகத்துக்கு என்ன இசைன்னு கேட்டிங்கன்னா சரிகம பதனி சனிதபமாக ச, இதை இசை குறிப்பு. 7 ஸ்வரங்களில் இந்த சௌராஷ்டிர ராகத்துக்கு வியாழக்குறிஞ்சி பண்ணுக்கு 5 எழுத்து சுரமாக இருக்கும், சரிங்களா? அந்த 5 எழுத்துக்குள்ளே தான் இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணு அடங்கியிருக்குது.
அந்த ஓசைக்கு மேலே போகாது. அதனால தான் பிடியதன் உரு உமை கொள்ளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரையிறையே. இது இயல். இதுக்கு ஒரு இசை அந்த ஸ்வரங்கள் வரிசையில் இருக்கும், அதுதான் இசை. அந்த இசையும் இயலும் சேர்ந்தாதான் அது பாட்டு. சரிங்களா? இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் காதில் கேட்குற எல்லா பாட்டுக்கும் இதுதான் இலக்கணம். அப்போ தான் அது வியாழக்குறிஞ்சின்னு தெரியும். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினர் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவள முறை இறையே தான இது ஒரு ராகம். இந்த ராகத்தில் இந்த பாட்டு பாடலாம். ஆனால் நியாயமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அநியாயம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சில் தான் பாடினாருன்னு நமக்கு பதிவு செய்து கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடினா பிடியத நுருவுமை கொளமிகு கரியது அப்படின்னு பாடினா அது பண் இல்லை. நம்ம பாடிக்கலாம், எப்படினாலும் பாடிக்கலாம். ஆனால் இறைவன் அதற்கு செவி சாய்ப்பானான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். அதை இசை இல்லை, பண் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. பண்ணோட பாடினீங்கன்னா சாமி திரும்பி பார்ப்பார், என்னப்பா என்ன சொன்ன, என்ன கேட்ட நீ, அப்படியா அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் பழமை மாறாத பன்முறையில் பாடி பழகணுன்றதுக்கு இது ஒரு சான்று. ஞானசம்பந்தர் இப்படி தான் பாடினார். புடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடி வினர் பயில் வழி வலமுறையே பிடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடி வினர் பயில் வழி வல முறையே. கால் இடம் தள்ளி எடுக்கிறது, அரை இடம் தள்ளி எடுக்கிறது. பிடியதன் உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தன அது வழிபடும் அவரிடர். இதுதான், இதுக்கு பேர் தான் கட்டளை வேதம்னு பேர். வியாழக்குறிஞ்சிக்கு எத்தனை கட்டளை வேதம்? பிடியதன் உரு உமை, இது ஒரு வேதம். அவ்வினைக்கு யுவினையாம் இன்குரல் இசை கெழும் யாழ் முரல ஓருருவாயினை மானாங்காரத்து. இதெல்லாம் கட்டளை வேதம், வியாழக்குறிஞ்சிக்குரிய கட்டளை வேதம். இந்த பெண்ணை எத்தனை பதிகங்களாக பாடலாம் அப்படிங்கிறத கட்டளை வேதம். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இசை ரொம்ப முக்கியம். அந்த இசை கற்றுக்கணுன்னா ரொம்ப காலம் ஆகும். ஆனால் பிடியதன் உருவமை இந்த ஒரு பாடல் போல் 11 பாடல் ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு வழிவளம் தளத்தில். அந்த 11 பாடலையும் நீங்கள் இதே போல் பாடினீங்கன்னா வியாழக்குறிஞ்சி பண்ணு உங்களுக்கு பரிச்சயம் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே கேட்டால் என்ன பண்ணுங்கள், அது வியாழக்குறிஞ்சி பண்ணுங்கள். இன் குரல் இசை கேழு யாழ் முரல அப்படின்னு திருத்தணியார் பாடினார்னா இது வியாழக்குறிஞ்சி பண்ணாச்சே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம சொல்ல தெரியாது நமக்கு. அதுக்காக தான் ஞானசம்பந்தர் என்ன பண்ணாருங்க, 11 பாடல் கொடுத்துக்கிறார். ஒரே மாதிரி 11 பாடலையும் ஒரே பண்ணில் பாடினீங்கன்னா அந்த பண்ண நமக்கு பரிச்சயமாகும். பாடுங்க. பிடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வியாழக்குறிஞ்சி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தைரியமாக பாடலாம் நீங்கள் இதுக்கு மேலே. சரிங்களா? அடுத்து முருகப்பெருமானை வாழ்த்துகின்ற ஒரு தேவாரம். அதே வியாழக்குறிஞ்சி. நங்கடம்பனை
நங்கடம்பனை நங்கடம்பனை நங்கடம்பனைன்னு சொல்லணும். அந்த இம்மை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நங்கடம்பனை நங்கடம்பனை. அந்த கடம்பனையும் பிரித்து சொல்லணும். கடம்பனை நங்கடம்பனை. பெற்றவள் பங்கினன் பெற்றவள் பங்கினன். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். தென்கடம்பை தென்கடம்பை. நயமாக சொல்லணுங்க. நம்ம குரல் உயர்த்தி தொழிக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அது சுவை மாறிடும். அந்த நயமாக சொல்லணும். தென்கடம்பை திருக்கர கோயிலான். தென்கடம்பை திருக்கர கோயிலான். ரெண்டு வரியா. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். தென்கடம்பை திருக்கர கோயிலான். அடுத்த வரி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் அங்கே இடைவெளி விடணும். பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. முழுமையா. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். தென்கடம்பை திருக்கர கோயிலான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் அப்படிதான் சொல்லணும். என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லக்கூடாது. அது கடனுக்கு சொல்கிற மாதிரி ஆகிடும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. யார் போல பணி செய்யணும்? அவர் மாதிரிலாம் செய்ய முடியாது நம்மளால். முயற்சி பண்ணலாம். குறைந்தபட்சம் எளிமையாக சொல்லட்டுமா, மயில் வேலையா மாதிரி செய்யலாம். பார்க்குறீங்களே இல்லை, எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு அவர் பாட்டு ஓரம் உட்காந்துருப்பார். எதுக்காக? நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, ஓரமாக இருக்கிறார்.
அதுதான் தொண்டு. அதுதாங்க தொண்டு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. உங்கள் வீடு நல்ல பெரிய பெரிய வீடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்ததில்ல. நல்ல பெரிய வீடாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது திருமுறை சார்ந்து நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு நிறைப்படி வாசப்படியில் இந்த வாசகத்தை எழுதி போடுங்க. கொஞ்சம் வசதி, கொஞ்சமாக வசதி இருந்தால், உங்கள்கிட்ட வசதி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, கொஞ்சமாக இருந்தால் தங்கத்தட்டில் ஏன் அவ்வளோ வசதி இல்லைங்களா? சரி சரி, தங்கத்தட்டில் நவரத்னத்தினால் எழுதி போட்டுருங்க. அப்படி வைக்க வேண்டிய வாசகம். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே எழுதி போட்டு, அந்த நூலை ஒரு வருஷம் கொடுங்கப்பா. எனக்கு கொடுத்த நூல், நான் உனக்கு கொடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள எல்லாமே அடக்கம். இப்போ நம்ம முன்னிருந்து பேசியிருந்த எல்லா செய்தியும் இந்த 2 வரியில் அடக்கம். தன்கடன் அடியேனையும் தாங்குது. ஐயா வாங்க, இடம் ஒரு இடம் தான் இருக்குதா, நீங்கள் உட்காருங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதான் அடியேனையும் தாங்குதல். வேகமாக போய் உட்காந்துட்டு பக்கத்தில் ஒரு துண்டை போட்டு, எங்கள் பையன் வருவான், எங்கள் வீட்டுக்காரி வருவா, இது எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அப்பாவுக்கு இந்த இடம் இந்த பக்கம், இது எங்கள் வீட்டுக்காரி வருவா, இங்கே முடிஞ்சு போச்சு கதை. அதான் நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வயசானவங்க வந்தால் இளையவர்கள் வயதானவர்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். கர்ப்பிணிகள் பெண்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். ஏன்? அப்போ தான் அவங்க அமைதி சாப்பிட்டு போவாங்க, நாம் பொறுமையாக சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லை, வயதானவர்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். நமக்கு இடம் இல்லையா, நாம் கொஞ்சம் பொருள் சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் மாத்திரை சாப்பிடுவாங்க, உடல் நோய் இருப்பாங்க. அவங்க உரிய நேரத்தில் சாப்பிட்டா தான் உடல் ஒத்துழைக்கும். எனவே அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு நம்ம அப்புறம் சாப்பிடணும். அதுதான் பண்பாடு. அதுதான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். இது உலகத்திலேயே இன்றைக்கி நடக்குது. ஒரு பேருந்தில் போனால் யாராவது வயசானவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா இளையவர்கள் எழுந்து இடம் கொடுக்குறாங்க. நடக்குது இன்றைக்கி, நான் பார்க்குறோம், இல்லைன்னா மறுக்கக்கூடாது. அது எல்லாருக்கிட்டையும் அந்த பண்பு வளரணும். அப்படி இருந்தால் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் நம்ம சொல்லிக்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லிக்கலாம். அதுவும் வந்தால் முதல்ல இலையை எடுக்கிறது, டேபிள் துடைக்கிறது, பரிமாறுறது, உட்காந்து சாப்பிட்ட இடத்த சுத்தம் பண்ணுறது, இலையை எடுத்து போய் போட்டு கழுவி வைக்கிறது, இதெல்லாம் செய்தால் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சாப்பிட்டுட்டு கை தழுவிட்டு படிக்கட்டில் உட்காந்துட்டோம்னா யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன, இடம் இருந்தானே இல்லைன்னா என்ன என்று நாம் உட்கார்ந்தா நம்ம அந்த சொல்லுக்கு தகுதியானவங்களாக இருக்க மாட்டோம். எனவே இந்த பாடலை நன்றாக மனனம் செய்து வச்சுக்கோங்க. சொல்லுங்கள். நங்கடம்பனை என் கடன் பணி செய்து கிடப்பதே. அருமை. அடுத்த பாடல். சமர சூரபன் மாவை தடிந்தவேல். சமர சூரபன் மாவை தடிந்தவேல். குமரன் தாதைனர் கோழம்பமேவிய. குமரன் தாதைனர் கோழம்பமேவிய. சமர சூரபன் மாவை தடிந்தவேல். குமரன் தாதைனர் கோழம்பமேவிய. அமரர் கோவினுக்கு, அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள். அமர கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள். அமரலோகமதாளுடையார்களே. அமரலோகமதாளுடையார்களே.
அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. இதை பாடினவர் 80 வயதான முதியவர் அப்பர் பெருமான். அவரே என்ன சொல்லாருங்க, தன்கடன் அடியணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அவர் பாடுறார். நம்ம பழனி ஐயாவை போல இந்த வயதிலையும் தடுமாற்றம் இல்லாமல் அங்கேருந்து வந்து ஒரு வகுப்பையும் தவற விடாமல் வந்து போகிறார். அந்த பாங்கு நமக்கு வருமா? இல்லை, எனக்கு வருமானு தெரியல. அந்த வயதில் நான் அப்படி வருவேனான்னு எனக்கு தெரியல. அதனால் அவரை இன்றைக்கே நான் வணங்கி வச்சுக்கிறேன். அவரை போல் நான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த தள்ளாத வயதிலையும் வரக்கூடிய ஆர்வம் எது கொடுத்ததுங்க? திருமுறை தான் கொடுத்தது, சித்தாந்தம் தான் கொடுத்தது. இந்த சிவ புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வயதிலையும் தடுமாறி வரார். அப்போது அவரை விட இங்கே எல்லாரும் வயதானவர்கள் தான். அதனால் விடுபடுத்தா ஒன்றும் சொல்லக்கூடாது. சரிதானே? சரிதானே? சரிதானா? சரிதான். அருமை. சரி, இப்போ இந்த 4 பாடல் ஒரு பாடிடலாமா வரிசையா? திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த உகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி பிடியதன் உரு உம்மை கொள்ள மிகு கரியது கடிகணவதி வர நங்கடம்பனை என் கடன் பணி செய்து கிடப்பதே சமரசூரவன் மாவை தடிந்தவள் குமரன் அமரலோகமதாளுடையார்களே. அவ்வளோதாங்க. என்னென்ன பண்ண பார்த்துருக்குறோம்? நட்டப்பாடை, வியாழக்குறிஞ்சி. சரிங்களா? அருமை. அடுத்த பயிற்சிக்குரிய பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில் அருளிய பதிகம். எல்லாருக்கும் வரலாறு தெரியும், எப்படி பாடினாருன்னு தெரியும், எங்கே பாடினாருன்னு தெரியும். ஆனால் நேராக பாட்டுக்கு போகலாம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியல்
காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளங்கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளங்கவர் கள்வன். அருமை. முதல்ல சொன்ன போல தோருடைய சொன்னோம் இல்லையா, அது போல ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. தோடுடைய செவியல் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அவ்வளோதான். அடுத்த பாடல் ஒரு பாடல் மனனம் செய்யணும்ல பார்க்கலாம், சரிங்களா? முற்றலாமை இள நாகமோடேன முளை கொம்பவை பூண்டு. கற்வற்றலோடு கலனா பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையாள் தொழுதேத்த. பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. அடுத்த பாடல் நீங்களா பாடுறீங்களா? பாடுங்க. அருமை. அப்படியே கடைசி பாட்டுக்கு வாங்க. அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய.
பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. அவ்வளோதாங்க. ஞானசம்பந்த தேவாரம் முதல் திருமுறை முதல் பாடல் தோருடைய செவியன். இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? திருக்கடை காப்பு. ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்த பதிகங்கள் 3ஆக பிரித்துள்ளார்கள். முறையே முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை. இது 3க்கும் சேர்ந்து என்ன தலைப்புங்க? திருக்கடை காப்பு. எப்போ கேட்டாலும் சொல்லணும். ஞானசம்பந்த தேவாரத்துக்கு என்ன பெயருங்க? அவ்வளோதான். 3 திருமுறை, 1, 2, 3 திருமுறைக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். அதில் முதல் பாடலை நம்ம படிச்சிருக்கிறோம், பாடியிருக்கிறோம், பயிற்சி எடுத்திருக்கிறோம். அடுத்த பாடல் திரு இடை மருதூர். திரு இடை மருதூர் ஞானசம்பந்த பெருமானருடைய முதல் திருமுறை. இதுக்கு என்ன பேருங்க? ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறீங்க. ஞானசம்பந்த தேவார் முதல் திருமுறை என்ன பேருங்க? அவ்வளோதான். திருச்சிற்றம்பலம். இதுக்கு தக்க ராகத்தில் அமையப்பெற்ற திருப்பதிகம். ஓடேக்கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை. ஓடேக்கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை. காடே இடமாவது கல்லால் நிலர்க்கு. காடே இடமாவது கல்லால் நிலர்க்கு. ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை. காடே இடமாவது கல்லால் நிலர்கீழ். ஓடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை. காடே இடமாவது கல்லால் நிலர்கீழ். பாடுங்க. வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து. வாடாமுலை மங்கையும் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து. ஈடாவுரைகின்ற இடை மருதேதோ.
அவ்வளோதாங்க. பாடுங்க முத்துரு. ரெண்டாவது பாட்டு ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான பாட்டு. இறைவனுக்கு திருமுழு காட்டும் பொழுது இந்த பாடல் பாடுவாங்க. சிற்றம்பலம். தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல், தடங்கொண்டதோர் தாமரை, தடங்கொண்டதோர் அல்ல, தடம் கொண்டதோர், தடம் கொண்டதொரு, அதை ஓர் சொல்லுகிறார். தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல், உடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட, படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன், இடங்கொண்டிருந்தான் தன் இடைமருதேதோ, தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல், உடம் கொண்டடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட, படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன், இடங்கொண்டிருந்தான் தன் இடைமருதேதோ. கண்ணே, வன்புற்றில நாகமா, தேக்கும் திமிழுமா, தேக்கும் திமிழுமா, ஏழாவது பாட்டு தானே. வன்புற்றில நாகம் அசைத்தழகாக என்பிற்பல மாலையும் பூண்டு இருதேறி அன்பிற் பிரியாதவளோடு உடனாய் என்பிற்றிருந்தான் தன் இடைமுறதெய்தோ. எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் பண்ணோட பாடிக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்து பாடல் போகணும். அதுக்காக கடைசி பாட்டு எடுத்துக்கோங்க, 11வது பாடல். கண்ணா கமல் காழியுள் ஞான சம்பந்தன் என்னார் புகழ் எந்த இடை மருதின் மேல் பண்ணோடிசை பாடிய 10 வல்லார்கள் விண்ணோர் உலகத்தினில் விட்டிருப்பாரே. கண்ணார் கமல் காழியுள் ஞான சம்பந்தன் பண்ணோடிசை பாடிய அவ்வளோதான். இது நேரம் கிடைக்கும் பொழுது என்ன பாடலை பாடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பாடி முயற்சி பண்ணி பாருங்கள். தெரியலன்னா அடுத்த பாடம் சிந்திச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த பாடல் திருக்கல்லில் ஞானசம்பந்தருடைய முதல் திருமுறை, பண் வியாழக்குறிஞ்சி. ஸ்டம்பலம் முதல்ல பாடணும் இல்லையா? பிடியதன் உருவமை. அதே போல முள்ளின் மேல் முது கூகை முரலும் சோலை, முள்ளின் மேல் முது கூகை
முரலும் சோலை வெள்ளின் மேல் விடு கூரை கொடி விளைந்த வெள்ளின் மேல் விடு கூரை கொடி விளைந்த முள்ளின் மேல் முது கூகை முரலும் சோலை வெள்ளின் மேல் விடு கூரை கொடி விளைந்த கல்லில் மேய அண்ணல் கழல்கள் நாளும் கல்லில் மேய அண்ணல் கழல்கள் நாளும் உள்ளுமேல் உயர் வெய்தல் ஒரு தலையே உள்ளுமேல் உயர் வெய்தல் ஒரு தலையே முழுமையா முள்ளின் மேல் முது கூகை முரலும் சோலை வெள்ளின் மேல் விடு கூரை கொடி விளைந்த கல்லில் மேய அண்ணல் கழல்கள் நாளும் உள்ளுமேல் உயர் வெய்தல் ஒரு தலையே. ரெண்டாவது பாட்டு மனனம் செய்கிற முறையில் ஆடலன் பாடலன் அரவங்கள் பூண்டான் ஓடலால் கலனில்லான் உரைப்பதியால் காடலால் கருதாத கல்லில் மேயான் பாடலாம் பெரியோர்கள் பரசுவாரே ஆடலன் பாடலான் அரவங்கள் பூண்டான் ஓடலால் கலனில்லான் உரைப்பதியால் காடலால் கருதாத கல்லில் மேயான் பாடலாம் பெரியோர்கள் பரசுவாரே. அடுத்து மூணாவது பாட்டு பாடலாமா? பாடுங்க. அது அப்படி இல்லை பாருங்க. என்னார் அதில் எய்த இமயா முக்கன் பன்னார் நன்மாரை பாடும் பரம யோகி என்னார் அதில் எய்த இமயா முக்கண்ணன். சொல்லுங்க. என்னார் அப்படி இல்லை. என்னார் முக்மதில் எய்த என்னார் அதில் எய்த இமயா முக்கண்ணன் பன்னார் நான் மாறை பாடும் பரம யோகி கண்ணார் நிரணி மார்பன் கல்லில் மேயான் பெண்ணானம் பெருமானம் பின்யகனே. மீண்டும் பாடுங்க. கண்ணார் நிரணி மார்பன் கல்லில் மேயான் பெண்ணானம் பெருமான்யம் பின்யகனே.
ஆமாம், இதுக்கு மேலே பாட்டு சொன்னாலும் போகாது. அதனால் சிவருமான் உள்ளே வந்துட்டார். அதனால் தேநீரை சாப்பிட்ருங்க.